ஸ்ரீ குருபியோ நமக. எல்லோருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, சுவாமி ஒரு விஷயத்த நடத்தணும்னு நினைச்சிட்டா நம்ம என்னதான் அந்த விஷயம் நடக்காதுன்னு நினைச்சாலும் அந்த விஷயத்தை எப்படி நடத்திக்கணும்னு சுவாமிக்கு தெரியும்னு சொல்லுவாங்கல்ல. சோ அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வை தான் பார்க்க போறோம். காஞ்சி ஸ்ரீ மகா பெரிவா நிகழ்த்தின ஒரு அற்புதமான ஒரு மகிமை. 1907 ஆண்டு. வாங்க டைம் டிராவல் பண்ணி போவோம். 1907 ஆண்டு சுவாமிநாதனா இருந்த சிறுவன் 68வது பீடாதிபதியா பதவி ஏற்றுக்க போறாங்க. யூஸ்வலா இந்த மாதிரி பதவி ஏற்றுக்க போது எல்லாரும் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்கல்ல, இந்த மாதிரி இவர் தான் புதிய பெரியவா அப்படின்னு சொல்லிட்டு மடத்துல இருக்கிறவா எல்லாருக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்கல்ல. சோ அந்த மாதிரியான ஒரு டைம். அப்ப நம்ம காஞ்சி மகா பெரியவாக்கு மடத்துக்கு ரெட்டியார் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் தொண்டு செய்யறாருன்னு சொல்லிட்டு அவருக்கு நல்லா அதை பத்தி தெரிய வந்தது. அந்த விஷயத்தை பத்தி தெரிய வந்தது. இந்த மாதிரி நான் பதவி ஏத்துக்க போறேன், ஏன் ரெட்டியார் இந்த இடத்துல இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப யோசிச்சுட்டே இருந்தாரு. மடத்துல உள்ளவாரையும் போய் அவளோட இடத்துக்கு போய் பாத்துனுவாங்க, என்னாச்சு அவருக்கு ஏதாவது உடல்நிலை சரியில்லையான்னு சொல்லிட்டு பாத்துனுவாங்கன்னு சொல்லிட்டு அவளை அனுப்பிச்சு வைக்கிறார். மடத்துல இருக்கிறவாளை ரெட்டியார் ஆத்துக்கு அனுப்பி வைக்கிறார். சோ ரெட்டியாரோட இடத்துக்கு போய் பார்க்கும்போது அவரு ரொம்ப நார்மலா இருக்காரு. இந்த சீடர்கள் எல்லாம் கேட்கறாங்க, ஏன் நீங்க வரலன்னு சொல்லிட்டு மகா பெரியவா கேட்கறா, என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க அப்படின்னதுக்கு ரெட்டியார் சொல்றாரு, இந்த மன்னிச்சிருங்கோ, இந்த மாதிரி பரம குருநாதருக்கு அவரை பார்த்து அவர்கிட்ட பக்தி செலுத்த என்னால மத்த எந்த பிரிவாக்கும் பக்தி செலுத்த முடியாது, என்ன தப்பா நினைச்சுக்காதீங்க. ஆனாலும் என்னோட தொண்டு என்னோட கைங்கரியம் நம்மளோட மடத்துக்கு எப்போதுமே இருக்கும், இது மட்டும் அவர்கிட்ட சொல்லிடுங்க, என்ன மன்னிச்சிருங்கோ அப்படிங்கறத அவர் சொல்றாரு. இதை போயிட்டு இந்த சீடர்கள்லாம் அப்படியே மகா பெரியவா கிட்ட சொல்றாரு. யாரா இருந்தாலும் நம்ம ஹியூமன் பீயிங்ஸ் எல்லாருக்குமே நமக்கு அந்த ஈகோ டச் ஆயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனா மகா பெரியவா அந்த மாதிரி எதுவுமே பண்ணல. நல்லா சிரிச்சார். ஒரு புன்முறுவலோட சிரிச்சுட்டு இந்த மாதிரி, பா எப்படி ஒரு பரமகுருநாதரா இருந்திருக்காரு, எப்படி ஒரு தபஸ்வியா இருந்தா அவர் மேல எப்படி ஒரு பக்தி வச்சிருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாரு. சரி ஆச்சு. இதுக்கப்புறம் அடுத்தது இன்னொருத்தர் எப்போதுமே பரமகுருநாதர், அதாவது கலாவை பெரியவாக்கு முன்னாடி இருந்த பெரியவாக்கு அவர் தான் எப்போதுமே அவரோட அனுதினமும் பண்ற அனுஷ்டானங்களுக்கு அவர் தான் கைங்கரியம் பண்ணுவாரு. அவரை புது பெரியவா, அதாவது மகா பெரியவாக்கு இன்ட்ரடியூஸ் பண்றாரு. இவர் தான் இனிமே மகா பெரியவா, இனிமே நீங்க இவருக்கு கைங்கரியம் பண்ணணும், அவரோட அனுஷ்டானங்கள் அப்போ நீங்க அவருக்கு கைங்கரியம் பண்ணணுங்கிறாரு. அவரா பார்த்துட்டு ஓன அழ ஆரம்பிக்கிறாரு, என்ன மன்னிச்சிருங்கோ, அந்த பரமகுருநாதருக்கு பண்ண இந்த கை வேற யாருக்கும் கைங்கரியம் பண்ணாதே, என்ன மன்னிச்சிருங்கோ, தயவுசெய்து என்ன மன்னிச்சிருங்கிறாரு. இதுக்குமே நம்ம மகா பெரியவா ரொம்ப புன்முறுவலோட ரொம்ப சந்தோஷமா சிரிக்கிறாரு. பா இப்படி பெரிய பக்தி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சிரிக்கிறாரு, சந்தோஷமா சிரிக்கிறாரு. இது நடந்தது 1907 ஆண்டு. அப்போ பெரியவாக்கு 13 வயசு. அப்படியே அவர் கட் பண்ணோம்னா 1983 ஆண்டு இந்த நிகழ்வை பத்தி காஞ்சி ஸ்ரீ மகா பெரியவா தன்னோட ஒரு சீடன் கிட்ட, அதாவது ஏகாம்பரன் தன்னோட சீடன், அவர்கிட்ட இந்த நிகழ்வை பத்தி மகா பெரியவா சொல்றாரு. இந்த மாதிரி நடந்தது, எவ்வளவு பெரிய மகான் பாரு கலவை பெரியவா, இவ்வளவு பெரிய பரமகுருநாதா, அவர் மேல எவ்வளவு பக்தி வச்சிருக்காரு, இவரோட மகிமை எல்லாருக்கும் தெரியணும். நீ என்ன பண்ணி ஏகாம்பரா, போயிட்டு சென்னைக்கு போயிட்டு ஆல் இண்டியா ரேடியோல இந்த நிகழ்வு நடந்ததுல இந்த நிகழ்வை பத்தி நான் கிட்ட சொன்னேன்ல, அதே மாதிரி ஆல் இண்டியா ரேடியோல போய் சொல்லு, நான் சொன்னேன்னு போய் சொல்லு அப்படின்றா. இவருக்கு ஏகாம்பரருக்கு சத்தியமா அவருக்கு என்ன பண்றதுனே புரியல. என்னது இது ஒரு நிகழ்வுன்னு இப்படி சொல்றாரு, இவர் இன்சல்ட் பண்ணியிருக்காங்க 2 பேரு, இதை போய் எல்லார்கிட்டையும் அதுவும் ஆல் இண்டியா ரேடியோல போய் ஒளிபரப்பு செய்ய சொல்றாரு, அதுவும் என்ன போய் பண்ண சொல்றாரு, என்னால முடியாதுங்கிற மாதிரி மனசுல ஓடின்னு இருக்கு. மகா பெரியவா கிட்ட இவர் சைலண்டா சொல்றாரு, இந்த மாதிரி மகா பெரியவா, எனக்கு ஆல் இண்டியா ரேடியோல யாரும் ஆளெல்லாம் தெரியாது, அதனால என்னால இது பண்ண முடியும்னு எனக்கு தோணல, என்ன மன்னிச்சுங்க அப்படிங்கிற. அப்படியா, சரி ஓகே, நீ என்ன பண்ணு, டைரக்டா சோவை போய் பாரு, போய் பார்த்துட்டு இந்த நிகழ்வு நடந்தது இல்ல, இதுல நான் சொன்னேன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட போய் சொல்லு, துக்ளக் பத்திரிகையில அவனை போட சொல்லு அப்படிங்கிற. சரின்ட்டு கொஞ்ச நேரம் யோசிக்கிறாரு. இருந்தாலும் ஏகாம்பரருக்கு மனசு ஆகல. இந்த மாதிரி சொல்றாரு, இல்ல பெரியவா மன்னிச்சுங்க, என்னால இதை பண்ண முடியும்னு தோணல, தயவுசெய்து தப்பா எடுத்துக்காதீங்க, நான் மன்னிச்சுங்கன்னு சொல்லிட்டு அவர் உள்ள போயிடுறாரு. பெரியவாவும் கொஞ்ச நேரம் அப்படியே அமைதியா இருந்துட்டு அவரோட தரிசனம் கொடுப்பாரு எல்லாருக்கும். அந்த மாதிரி ஒரு விஷயங்கள்ல அவர் ஈடுபட ஆரம்பிச்சிட்டாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு பெரியவா பக்கத்துல இருந்த ஒரு சீடனை கூப்பிட்டு, நான் கூப்பிட்டேன்னு சொல்லி அந்த ஏகாம்பரனை கூட்டின்னு வர சொல்லு அப்படின்றார். உடனே இந்த சீடனும் போய் ஏகாம்பரனை கூப்பிட்டதுக்கு ஏகாம்பரர் வராரு. அவர் வந்தபோது சரி ஏதோ நார்மலா வேற யாரும் இன்ட்ரோடியூஸ் பண்ண போல அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிக்கிறாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு பெரியவா முன்னாடி நிக்கிறாரு. அதுக்கு மகா பெரியவா, இவளை யாரோ என்ன பார்க்க வந்திருக்கா, அவளை யாருன்னு கேளு அப்படிங்கிறா. ஏகாம்பரரும் ரொம்ப கேஷுவலா, நீங்களாம் யாரு அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, நாங்கெல்லாம் ஆல் இண்டியா ரேடியோட ஸ்டேஷன் டைரக்டர்ஸ் அப்படிங்கிறா. ஆல் இண்டியா ரேடியோட ஸ்டேஷன் டைரக்டர்ஸா, இவருக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுச்சு, என்னடா இது அப்படிங்கிற மாதிரி. உடனே பெரியவா புன்முறுவலோட அப்படியே ஏகாம்பரர் இப்படி ஒரு பார்வை பார்த்துட்டு,
நான் சொன்னேன்ல கர்த்தால ஒரு விஷயத்த அதை அவாகிட்ட அப்படியே சொல்லிடு அப்படிங்கிற உடனே ஏகாம்பரர் ரொம்ப அப்படியே பக்தியோட ஒரு ஒரு நமஸ்காரம் பண்றாரு பெரியவா. பண்ணி முடிச்சுட்டு உடனே வந்து அந்த பெரியவா கர்த்தால சொன்ன அந்த நிகழ்வை வந்து ஆல் இண்டியா ரேடியோ ஆளுங்களுக்கு அப்படியே சொல்றாரு. உடனே அந்த ஆல் இண்டியா ரேடியோக்காரங்களும் இதுக்கு என்ன தாராளமா நாங்க ஒளிபரப்பு பண்றோம், நீங்க கூட அங்க வர வேணாம், நாங்க எக்யூப்மெண்ட்ஸ் எடுத்துன்னு வந்து இங்கே ரெக்கார்ட் பண்றோம், இங்க ரெக்கார்ட் பண்ணிட்டு நாங்க அதை தாராளமா ஒளிபரப்பு செய்யறோம், 7 to 7:15 ஒளிபரப்பு செய்யறோம். ஒளிபரப்பு செய்யறது மட்டும் இல்லாம நடுவுல ஒரு விளம்பரமாவும் இதை போடுறோம். இந்த மாதிரி கலவை பெரியவாவோட மகிமைகள் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க ஒரு விளம்பரமாவும் போடுறோம், தாராளமா பண்றோம். இது மூலமா என்ன தெரிய வருதுன்னா, சுவாமி ஒரு விஷயத்த நடத்தணும்னு நினைச்சிட்டா நம்ம என்னதான் அந்த விஷயம் நடக்காதுன்னு நினைச்சா கூட அந்த விஷயத்தை எப்படி நடத்திக்கணும்னு சுவாமிக்கு தெரியும். தனக்குவமையில்லாமல் தரணியை காக்க வந்த தனி பெரும் தெய்வமே மகா பெரியவா. தனக்குவமையில்லாமல் தரணியை காக்க வந்த தனி பெரும் தெய்வமே மகா பெரியவா. மூலகம் வியந்திடும் மாமுனிய, மூலகம் வியந்திடும் மாமுனியாய் நாற்றிசை நலம் பெற தெய்வமாய் வந்தவரே மகா பெரியவா, எங்கள் மகா பெரியவா. நன்றி. மீண்டும் ஒரு அற்புதமான மகிமையோட உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ so much.